என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாமா மக்களே, இந்த அஜிபுரம் தான் இன்னைக்கு போட்டு பழக போறோம். டிவிக்கு அப்டேட்லாம் வேணா பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கிங்க. மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. மாப்பிள்ளையா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? உன் தம்பிங்க என்னன்னாக்கா நீட்டுக்கு எதிராக உட்காந்துட்டு போராடிட்டு இருக்கானுங்க. நீங்க என்னன்னாக்கா மாமா மச்சான் எலெக்ஷன் முன்னாடி ஒருத்த பங்காளி திமுகவை இப்போ நீங்க பிஜேபி கூட சேர்ந்துட்டு மாமா மச்சான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குது? அப்ப நீங்க எல்லாமே ஒரே கூட்டத்துல விழுந்த மட்டைங்க தானா? எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்களா யாரு அப்படின்றது, எதுக்காக தமிழ் தேசியம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷமா நானே 2 வாட்டி உங்களை ஓட்டு போட்டிருக்கேன். ஏன்னா உங்களோட பேச்செல்லாம் அப்படி இருந்தது. ஒரு டைம்ல அப்படியே வந்து நரம்பெல்லாம் புடைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு சீமானோட பேச்செல்லாம். ஆனா இன்னைக்கு மாமா மச்சான் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒருத்தர் சீரோட கொண்டு வந்தாருப்பா. அவர் பேர் என்னது? அவர் பேர் கூட மறந்துட்டப்பா, யாருன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன நடக்குது? சீரு கொண்டு வராரு ஒருத்தர், காரு கொண்டு கொடுக்குறாரு ஒருத்தர், அப்புறம் மாமா மச்சான் மேடையில பேசிக்கிறீங்க. அப்ப தமிழ் தேசம் எங்கேயா போச்சு? பிஜேபி எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க உன் தம்பிங்க, உன் தங்கச்சிங்க, உன்னோட ஆமா குஞ்சிங்களா. நீங்க என்னன்னாக்கா உறவு கொண்டாட்டு இருக்கீங்க மேடையில ஏறி. அதுவும் இன்னைக்கு சரத்குமாரோட பிறந்த நாள், அவரு பர்த்டே அன்னைக்கு நீங்க மாமா மச்சான்ற மாதிரி எல்லாம் நீங்க பேசிக்கிறீங்க. அப்ப 2031 நீங்க எல்லாம் ஒண்ணாயிடுவீங்களா? மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.